வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. வாலு டிவியோட பழைய பாட புத்தகங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். 1986 முதல் 1990 வரை யார் எல்லாம் 3ஆம் வகுப்பு படிச்சிங்களோ அவங்களோட சூழ்நிலையியல் அறிவியல் புத்தகம் இதுவாகத்தான் இருக்கும். அந்த புத்தகத்தை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். மொத்தம் இதில் 12 பாடங்கள் இருக்குது. சுற்றுப்புற சூழலில் உள்ள பொருட்கள் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துகிறாங்க. ரொம்ப அழகாக படங்கள்லாம் இருக்குது. பாருங்களேன், நாய்க்குட்டி, ஆட்டுக்குட்டி, கண்ணுக்குட்டி, சூரியன், மேகம், விமானம், மலை, பாறை, நீர், வீடு இதெல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் மனிதனோட வளர்ச்சி, குழந்தை பருவம், பள்ளி செல்வது இதெல்லாம் அறிமுகப்படுத்துகிறாங்க. என்னென்ன அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்கள். இதைத்தான் நீங்கள் படிச்சிங்க. அப்புறம் செடிகளோட வளர்ச்சி, செடி, புல், இலை, ஆய்வு, இவங்கெல்லாம் விலங்குகள் பகுதியில் வராங்க. பறவைகள், பூச்சிகள், உணவு சங்கிலி அதை பற்றிய பாடம் இது. இவ்வளோ அழகாக படம் பெருசு பெருசாக வரைஞ்சி குட்டி குட்டியாக அதுக்கான வாக்கியங்களை கொடுத்துருக்குறாங்க. இது அழகு. வண்ணத்து பூச்சி, இதோட கால்கள், இருப்பிடங்கள் பற்றிய பாடம் இது. அப்புறம் நமது உடலை பற்றி அறிமுகம் செய்ய போகிறாங்களாட்டுறது. உடம்பு, கை, கால் பாருங்க. காது என்னென்ன வேலை செய்யும் அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் செய்முறை. நாம் உண்ணும் உணவு, சாப்பிட்ற சாப்பாடு பற்றி இது. ஊட்டச்சத்து உள்ள பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கடையில் போய் வாங்கிட்டு வர்றதை பற்றி. சுற்றுப்புற தூய்மைன்னு ஒரு பாடம். குப்பையை எப்படி பண்ணணும், கழிவு நீரை எப்படி கொண்டணும், எப்படி விவசாயத்துக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அழகாக சொல்லியிருக்காங்க. இதில் பற்களின் பாதுகாப்பு, பற்களை பற்றிய அறிமுகம், பொருள்களும் அவற்றின் குணங்களும் இதெல்லாம் என்னென்ன வேலை செய்யும் அப்படிங்கிறது. ஒரு பரிசோதனை, திட திரவ வாயு பொருள்கள் குறித்த பரிசோதனையானது. வாயு, இதுவும் வாயு. இது நீராவி, நீராவி, பனிக்கட்டி. நீரினோட சிறப்புத்தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றிய பாடம் இது. வானிலையும் காலங்களும், மழை பெய்யுது, வெயில் காலம் ரொம்ப புழுக்கமாக இருக்குது, பனிக்காலம் அப்படின்னு எல்லாத்தையும் அழகாக படம் வரைஞ்சி விரிவாக மாணவர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. வானத்தில் காணப்படுபவை, கடல் பகுதி, சாலை, அப்புறம் செய்முறை. இது பூமி மாதிரி, இது சூரியன் மாதிரி கருதிக்கணும். இரவு பகல் எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத பற்றிய ஒரு இதுதான் பாடம். இது அமாவாசை எப்படி ஏற்படுது, பௌர்ணமி எப்படி ஏற்படுதுங்க பற்றியெல்லாம் இதுதான் அவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதை பாருங்கள், நட்சத்திர மண்டலம். இவ்வளோதாங்க இந்த புத்தகம். 3ஆம் வகுப்பு சூழ்நிலையியல் அறிவியல். நல்லா இருக்கா? அடுத்ததாக சந்திக்கிறேன்.